டிகாப்ரோ பேஜ் வந்து அது வந்து 1,85,000 ஃபாலோவர்ஸுக்கு பேஜ் ஹேக் ஆகிட்டு குழந்தையில கொடுப்பேன், பிச்சைக்காரனுக்கு கொடுப்பேன், அனாதை அது மாதிரி அவன் இவருக்கு ஏழ்மான மாதிரி சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் டொனேஷன் வீடியோ போடுவார். இல்லாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு தெரியும் டிகாப்ரோ அறிமுகப்படுத்த தேவையில்லை. இலங்கையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற யூடியூபர், அதுவும் எங்கட புத்தளத்துக்கு வந்துக்கிறாரு. அதுலேயும் முக்கியமாக புத்தளத்தில் நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. அதுலேயும் நிறைய நலவுகளை செஞ்சுட்டு வர்றாரு. அதுலேயும் அவரை நாங்கள் கண்டதில் மிச்சமே சந்தோஷம். டிகாப்ரோ புத்தளத்தை பற்றி கட்டாயம் சொல்லணும். புத்தளத்தில் மக்கள் அவங்களுக்கு எந்த அளவு தூரம் வரவேற்பு தந்தாங்கன்றதையும் கட்டாயம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே, இது புத்தகத்துக்கு 4வது தடவை நான் வந்திக்குது. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு வந்தேன். அப்படி நிறைய தடவை வந்தீங்க. நீ எந்த தடவை வந்தாலும் மக்களுடைய ஆதரவை வைக்கிற நீ நல்ல மனிதர்கள் சமூக சேவை செய்யணும்னு சொல்லி ஆர்வம் வைக்கிறார்கள். நான் செய்த டொனேஷன் வீடியோவுகளுக்கு நிறைய பங்களிப்பு இந்த புத்தளம் ஏரியாலின்னு செய்தாங்க. நீ அதே மாதிரி நீண்ட கால நண்பன் நீங்களும். நிறைய தடவை ஃபோன் பேசி ஃபோனில் கதைப்பாரு. இவருக்கு ஏழ்மான மாதிரி சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் டொனேஷன் வீடியோ போடுவார். இல்லாட்டி ஏதாவது ஒன்றை பற்றி விழிப்புணர்வு வாரமாய் நிறைய ஸ்கேம் நடக்கிறத பற்றி அந்த மாதிரி விழிப்புணர்வு வாரமாய் சமூகத்துக்கு நீங்களும் அறிவுரை கொடுத்து கொண்டு அதுலேயும் முக்கியமாக ஒன்று சொல்லணும், நிறைய யூடியூபர்ஸ்மார் வந்து வீடியோ பார்ப்பாங்க. அதே திறமையானவர்கள், அதே துறையில் இருக்கிறவங்க துறை சார்ந்த விடயங்களை பாராட்டுற விஷயமா முதல் தடவையாக டிகாப்ரோ வந்து என்னையும் ஊக்குவித்தது கூட நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணணும். சொன்னால் யாருமே அந்தளவு தூரம் என்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. அதுலேயே முக்கியமாக டிகாப்ரோ 1, டிகாப்ரோ 2 அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது. எல்லாரும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க. அது முக்கியமான ரீசன் என்னன்றி மக்களுக்கு கட்டாயம் நீங்கள் இந்த பழைய டிகாப்ரோ பேஜ் வந்து அது வந்து 1,85,000 ஃபாலோவர்ஸுக்கு பேஜ் ஹேக் ஆகிட்டு இனி அதை பற்றி நான் கவலையில் அது வந்து இன்னும் அதை கைட்டு போடுறாங்க. இந்த விஷயம் நான் ஃபுல்லாக திங்க் பண்ணுறதில்ல. ஆனாலும் எனக்கு அந்த அதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் வந்துக்கு அவன் அந்த ஹேக் பண்ணினவர் வந்து அதில் ஃபோட்டோ போடு, ஒரு ஜாய் ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போட்டு நான் செய்த மாதிரி ரன் பண்ணிக்கொண்டு போகிறேன். அப்போ ஃபோட்டோ போட்டு இந்த புகைப்படத்தில் கிடைக்கும் வருமானத்தை நான் ஏழை குழந்தையில கொடுப்பேன், பிச்சைக்காரனுக்கு கொடுப்பேன், அனாதை அது மாதிரி அவன் போடுறான். நீங்கள் நிறைய பேருக்கு பேஜ் ஹேக் ஆகின்னு சொல்லி ரீச் ஆகில்லை. சாதாரணமாக பொதுவாக வந்து நிறைய சின்ன சின்ன விமர்சனங்களை கூட எங்களால் தாங்கலை. பொதுவாக ஒரு விஷயத்தை செய்யும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் தாங்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னும் நிறைய துறை சார்ந்த விடயங்கள்ல நிறைய பேர் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய விமர்சனங்கள் தான் அதிகமாக வரும். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேட்டாக சொல்லக்கூடிய விஷயம் தான் என்ன விமர்சனம் இப்படி தான். இப்போ நிறைய பேர் இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிற விஷயம் வந்து ஃபேஸ்புக்கில் இப்போ நிறைய பேர் வந்து கொண்டு என்ன மாதிரி பிரபலங்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ போல கேட்குற நீங்கள் வந்து உங்களோட பேட் கமெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த செய்யுது அவங்க எந்த சொல்லுவாங்க, இது வந்து நான் கணக்கெடுக்கல, பேட் கமெண்ட் எனக்கு தேவையில்லை, நான் அதை மைண்டுக்கு எடுக்கிறதில்ல, அப்போ எங்களுக்கு பயணம் கொண்டு போயிடல அப்படி சொல்லி சொல்கிறேன். ஆனால் அவங்க பண்ண பேட் கமெண்ட் கணக்கெடுப்போம் இல்லைங்களா. நாங்கள் ஆடியன்ஸு தானே வீடியோ போடுறோம். அப்போ ஆடியன்ஸ் செல்வத்தை நாங்கள் எடுக்கணும். இப்போ சில ஆட்கள் வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ அது இது போடுவாங்க, நாலு மாதிரி அவங்களுக்கு பேசி போடுவாங்க. ஆனால் அவங்க கணக்கெடுக்கிறதே இல்லை. அதனால அது வந்து மனுஷன் ஒரு வெறுப்பொண்டு உண்டாக்கி ஈக்கி அவங்க. இப்போ எந்த வீடியோக்கு மாஷால்லாந்து யாருமே பேட் கமெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ணுறதில்ல. அப்படி மனுஷனுக்கு வெறுப்பொண்டு உருவாகக்கூடிய ஒரு வீடியோ நான் செய்தோம். நீ அதனால அந்த பேட் கமெண்ட்ஸை இப்போ எங்களுக்கு மக்களால் தான் பார்க்குற சுற்றுகள் யூஸ் வாரு. அதனால நாங்கள் மக்கள் என்ன எங்களுக்கு சொல்ல வாராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து அந்த கமெண்ட்ஸை மெஞ்சிலுக்கு போட்டு அதைப்படி அவங்களுக்கு தேவையான மாதிரி தான் அதுக்கு நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த பண்ணுற கமெண்ட்ஸை நாங்கள் இதை கணக்கெடுக்காம இருந்தாக்கா இல்லை எங்களோட ஆடியன்ஸை கணக்கெடுக்காம கட்டாயம். உண்மையிலேயே இவ்வளோ நேரமும் டைமை தந்து எங்களுக்காக குடிசைக்காரனுக்காக டைமை தந்து இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு டைம்ஸ் டிகாப்ரோ. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.